ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமங்களில் வரமிளகாய் எப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். சீசன் டைமில் இந்த மாதிரி பழுத்த மிளகாயை நல்லா தேர்ந்தெடுத்துக்கோங்க. நமக்கு பக்கத்து தோட்டத்தில் ஒரு சாக்கு ஃபுல்லாக மிளகாய் கொடுத்தாங்க. நைட்டு பார்க்கும்போது தெரியல, வெளிச்சத்தில் பார்க்கும்போது மிளகாயோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மிளகாய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு 1 to 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஒரு தட்டமோ இல்லை ஈர துணியோ போட்டு மூடி வச்சோன்னா ஒரு கொதியில் இறக்கிடலாம். இது நல்லா ஈவனாக வேகிறதுக்கு குளிக்க விடணுமான்னு கேட்டேன், அதாவது மிக்ஸ் பண்ணி விடணுமான்னு கேட்டதுக்கு தேவையில்லை. இதை நம்ம வேறு ஒரு சட்டியில் கொட்டும்போது கீழ் மிளகாயோட சூடு மேல் மிளகாய்க்கு படும்போது அந்த சூட்லேயே வேக்காடு கரெக்டாக வந்துடும் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு வேக போடுறதுங்க? வேக போட்டால் கொஞ்சம் இந்த அலர்ஜி இருக்காது. வேக போடுறதுல ஆமாங்க, அந்த அலர்ஜி இருக்காது. கொதி வரும்போது இந்த ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணியை நினச்சி இந்த மிளகாய் மேலே நல்லா மூடி வச்சிட்றாங்க. மேலே ஓட்டுறது குறைஞ்சிருச்சுங்க, ஆவி வருது. ஆவி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஏனுங்கத்தா நம்ம சவரியும் முடியல, பின்னே வீட்டு வேணும். ஓ சரி. ஒரு கொதி மேலே வந்துருச்சு. ஆமாங்க, தப்பு பூரா மூடிடுச்சு பாருங்க, துணி எடுத்து உடனே. ஆமாம், அவ்வளவுதான். இனி இது என்ன பண்ணணும்? இது கொட்டான்னு குட்டா கொட்டிட்டா மேல்காய் அப்படி இருக்கேன், அதை கீழே கொட்டுறமில்ல கூடையில, அது போய் குப்புன சூடு குடிக்குதுல்ல. சரிங்க, அப்போ தெரிஞ்சே போய். ஓ பா, மிளகாய் மனம் பாரு. குழந்தை தெளிச்சா மட்டும் போதுமா, ஊற்றுவோமா? ஆமா, கெட்டியும் இருக்கணும் காய். ஆமா, நம்பிட்டோம்னா ரொம்ப குழஞ்சு போயிரு, தோலெல்லாம் பிஞ்சு போயிரு. அப்புறம் நல்லா இருக்கு காய், ருசி காரம் போயிடும். ஆமா, வேறு இப்போ இன்னும் தோல் எத்தனை பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, உள்ள மட்டும் கொல கொலன்னு இருக்குது.